மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணன் இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம்ல பேசி கேட்டு எவ்வளோ நாளாச்சு காய்ஸ். நீங்களும் என்ன மாதிரி தான் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ணன் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி வீடியோ, அதாவது அந்த ஃபுல் ஃபார்மோட அண்ணன் பேசும்போது டிஎம்கே வச்சு பழக்கும் போதெல்லாம் நான் வந்து கதைக்கல்லி ஆடுவேன். இப்போ அண்ணன் சிஎம் ஆகிட்டு டிஎம்கே பிறப்பற்ற அது என்னது தூர சக்திகள், தீந்து போன சக்திகள், இவங்களெல்லாம் வச்சு செய்யும் போது சும்மாவாக கைஸ் நான் விடுவேன். அதாவது வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெஞ்சில் குடியிருக்கும் ஐயோ गाइस, எவ்வளோ நாளாச்சு गाइस இதெல்லாம் கேட்டு. ஐயோ தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும். அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? கேட்டிங்களா? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. இல்ல கவர்ச்சியை கண்டேன்னா அவனுக்கு நடத்துற அந்த ஆடல் பாடல் மாதிரியே நம்ம போட்டு காட்டி இது மயக்கி நம்ம ஓட்ட வாங்கிட்டோம். என்ன பேசுறானுங்க அவனுக்கு? அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களா? அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி நிஜமா நடக்கதான் போகுது. எப்போ என்னது ஏதோ ஒரு டைம்ல வந்து பிரேமலதாவோட விஜயகாந்த் ஐயா ஆவி பூந்து உண்மையெல்லாம் வளர்னார்ல, அந்த மாதிரி என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போது. அவ்வளவுதான். மனுஷன் வந்து அந்த விஜயகாந்த் மூட்டுக்கெல்லாம் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தமிழ்நாடு மக்களே நடத்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தலில் கூட இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கல அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதான் உண்மை. ஆனா நீங்க டிவி கேட்க அவ்வளவு நீங்க ஆதரிச்சிருக்கிறீங்க. நான் எம்ஜிஆர் அவர்களோட எல்லாம் நான் கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் தான் நம்ம அண்ணன் தான். ஆனா நாம பெரியார் அண்ணா எம்ஜிஆர் அவர்கள் வழியில ஒரு அன்பா உழைக்க வந்த உங்க விஜய், அவ்வளவுதான். ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. அதுக்குள்ள 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்க எல்லாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. அவனுங்க எப்படி சொல்றது, அவனுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டே வந்து நிறைவேற்றல கைஸ். 5 வருஷம் லாஸ்ட் 5 வருஷம் அந்த வாக்குறுதி கொடுத்துட்டே வந்து அதை எதுவுமே செயல்படுத்தல. ஜஸ்ட் சும்மா சொன்னதுல எப்படி அவங்க எல்லாம் கடைபிடிப்பாங்க? வந்து 1/2 மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டுல எல்லாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. ஐயோ பொளக்கறாரு. ஒன் பை ஒன் எல்லா புலம்பல்ஸும். அது மாதிரி இத்தனை வருஷமா மாத்தி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த இந்த 2 பேரையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த உங்க விஜய, உங்க அண்ணனை, உங்க தம்பிய மோஸ்ட் ஆஃப் ஈமெயில்ஸ் தான் गाइस முதல் அமைச்சரா இல்ல முதல் சேவகனா ஆக்கி இருக்கீங்க. இதெல்லாம் வந்து நடந்துருச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ணன் அந்த ஃபுல் ஃபோர்ஸ்ல பேசுறதெல்லாம் இன்னும் இருக்கு, இன்னும் முடியல. ஃபுல் ஃபோர்ஸ்ல பேசுறதெல்லாம் நீங்க வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது என்னையா மனுஷன் வித்தியாசமா ஏதோ இருக்காருயா அப்படின்ற மாதிரி இருக்கும். பாருங்களேன், எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்ல, இப்ப எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். ஆனா இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒண்ணு பண்ணாங்களே அந்த கடைசி 5 நாள். இப்படியெல்லாம் கூட நடக்குமோ? என்ன கூத்துங்கிறீங்க? ஆனா ஃபியூச்சர் என்னவா இருக்குன்றத மட்டும் இப்ப நான் சொல்றேன். உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா? அவ்வளவுதான். இதுக்கு நடுவுல வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா
நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல. ஐயையோ, நான் பாருங்க சட்டத்தை என்னவா வரும்ன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மள ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மள தடுக்க, திமுக நம்மள எதிர்க்க, திமுக நம்மள அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. சீரியஸா எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீ பேசு அதான் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படின்லாம் கேட்டா அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன், அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. எஸ், ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவுல வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? உழைக்க வந்திருக்கிறேன், உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து செய்வேன். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரே நாள் அது நடக்காததான், ஒரு மேஜிக் இல்ல, பட் ஒரு நாள் அதை நான் நடக்க வைப்பேன். எந்த வேலையும் இல்ல உங்களுக்காக உழைக்கிறத தவிர. என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடைப்பதே. மக்களுக்கும் இடையே இருக்கிற இந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை, அந்த உறவை ஏதோ இந்த சதிகள் சூழ்ச்சிகள் பண்ணி யாராலையும் எதுவும் கெடுக்கவே முடியாது. கெடுக்க ட்ரை பண்ணீங்க நம்ம ஆட்சிக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி. என்ன சதிகள், என்ன சூழ்ச்சிகள், என்னெல்லாம் பண்ணி எப்படியெல்லாம் தடுத்துடலான்னு. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்த இந்த சாமானிய மக்கள் ஆட்சிய நீங்க இந்த எதிர்கட்சியா இருக்கும் போது ஒண்ணு யூஸ் பண்ணுவீங்கல்ல, இந்த பழைய டெக்னிக், அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளையும் மக்களையும் பிரிச்சலாம்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு காலம் நடக்காது. மக்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார், ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதனால ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு மக்கள் மனசை வெல்ல பாருங்க. அதிக அவங்க கிட்ட இருக்கு, அதுதான் இங்க பிடிச்சாச்சே. என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சிஎம் வேலையை மட்டும் பாருங்க, என்ன வந்தாலும் என்னது கொத்துசா இருக்கட்டும், இன்டெலிஜுவல்ஸா இருக்கட்டும், 200 ரூபாய் ஆபீஸா இருக்கட்டும், மற்ற என்ன கட்சியா இருக்கான்னு கூட தெரியல, எல்லாம் கலைஞ்சு போச்சு. சரியா, அதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம். இத்தனை வருஷமா மாத்தி உங்களை ஏமாத்திக்கிட்டு இருந்த இந்த 2 பேரையும் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த உங்க விஜய, உங்க அண்ணன, உங்க தம்பிய, உங்க தோழன முதல் அமைச்சரா இல்ல முதல் சேவகனா ஆக்கி இருக்கிறீங்க. தலை வணங்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச அத்தனை இயக்கங்களுக்கும், அத்தனை இயக்கத்தின் தலைவர்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்க. இது அண்ணன் மனசுல மட்டும் இல்லைங்க, என் மனசுல இருக்கு. என்ன மாதிரி விஜயனாவை ஆதரிக்கிறவங்க எல்லார் மனசுலயும் இருக்கு. ஸோ அந்த தெரியல, அந்த 107, 108, 114, 115 போய் அப்புறம் டே ரிவர்ஸ் வந்து 107 நின்றுச்சு. ஸோ தெரியல, இன்னும் நிறைய பேரால ஓட்டு போட முடியல. அவங்களுமே ஓட்டு போட்டிருந்தா கூட வந்திருந்திருக்கலாம். பட் ஊர்பட்ட சதி நடந்தது. ஃபேக் ஓட்டர்ஸ்லாம் வந்து குதிச்சுக்கிட்டு இருந்தாங்க தவளை மாதிரி அந்த நேரத்தில். எங்களால் அந்த மே 7 நைட்டு மறக்கவே முடியாது. 12:30 மணிக்கெலாம் மறக்கவே முடியாது. ஸோ எங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்ததோ உங்களுக்கு அதை விட பயங்கரமாக இருந்திருக்கும் அந்த டைம் பீரியட்லாம் ஃபேஸ் பண்ணும்போது. பட் தெரியல, பட் நம்ம சிஎம் ஆயிட்டாரு அப்படின்ற அந்த ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல. நெக்ஸ்ட் எலெக்ஷன்லாம் விடவே கூடாது கைஸ், விடவே கூடாது. அண்ணன் தான் லீடே அப்படின்ட்டு இருக்கிறோம். சரியா, நல்லா வந்திருக்கோம். பட் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட்டை என்னால வாங்க முடியும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்க அமைச்சு கொடுத்திருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க அப்படின்ற அந்த கான்பிடன்ஸும் என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா?
அப்படியே அதிகாரம் வைத்தறிச்சல். செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? ரெண்டே கலர். நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். சீரியஸ்லி எல்லாத்துலயும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை. அது உங்களுக்கே நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் இப்படி வழக்கம் சொல்லிக்கிட்டு நசன் பேசுற டைப்பும் நம்ம கிடையாது. தெரியும். அதிகபட்சமா எல்லா மீட்டிங்லும் 20 நிமிஷம்குள்ளதான் நான் பேசியிருக்கிறேன். அதனால இப்ப மக்கள் என்கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தப்பா விஜய், நீ எங்களுக்காக உழைக்கிறதுக்காக வந்திருக்கிற, அந்த வேலையை மட்டும் பாரு, உன்னை பத்தி பேசுறவங்கள நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த வாட்டி நான் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா பாத்துட்டு இருந்தேன். ஏன்னு கேளுக்கல, இப்போ திருச்சியில இந்த மாதிரி வந்து மக்கள் சந்திப்பு நடக்குது அப்படின்னு இதுவே வந்து பிஃபோர் எலெக்ஷன் முன்னாடி இருந்திருந்தா அது ஊருப்பட்ட சதி, இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நம்ம அண்ணன் தான் சிஎம். அண்ணன் எப்ப நினைச்சாலும் வந்து பேசலாம், எப்ப நினைச்சாலும் நம்ம மக்களை பார்க்கலாம். யாரோட பெர்மிஷனும் தேவையே இல்லை. நம்ம அண்ணன் கிட்ட தான் பெர்மிஷன் கேட்கலாம். மற்ற கட்சியெல்லாம் வந்து மக்கள் சந்திப்பு நடத்தும் போது கைஸ் என்னால நம்ப முடியல கைஸ். எனக்கு அவ்வளவுதான், நான் பறந்துகிட்டு இருக்கேன் கைஸ். அப்படிதான் இருந்தது எனக்கு. அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை ஒரு அடிமை கூடாரமா ஆக்குனது யாருங்க சார்? அந்த குடும்பம் தான். உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவா. உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியில எல்லாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே கேளுங்கங்கறாங்க. உங்களுக்காக மாடா உழைச்சி தேய்ச்சி போய் கிடக்குறோம். திமுக இப்படி ஆனதுக்கு காரணம் உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளேயே போய் கேளுங்கங்கறாங்க. ஒவ்வொரு திமுக தொண்டனும் அதை சொல்றாங்க. அதை புரிஞ்சுக்காம நம்மளையும் நம்ம மக்களையும் தப்பா பேசிக்கிட்டு, நீங்க மக்களை தப்பா பேசுனீங்கன்னா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான், சும்மா இருக்க மாட்டான். இந்த விஜயும் தமிழ்நாட்டு மக்களும் வேறு இல்லை. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உண்மையான ஒரே பிரதிநிதி. இது இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளன்னைக்கும் சரி, இதுதான் நிஜம். என்னைக்குமே மறுபடியும் சொல்றேன், நமக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற இந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை, அந்த உறவை ஏதோ இந்த சதிகள் சூழ்ச்சிகள் பண்ணி யாராலையும் எதுவும் கெடுக்கவே முடியாது. இருக்கிற இந்த ஆட்சியில எல்லா நன்மைகளையும் நீங்க கண்கூடா பார்க்க தான் போறீங்க அப்படின்ற அந்த கான்பிடன்ஸும் இப்ப என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. யார் எந்த நிலைமைக்கு எந்த பொசிஷன்ல போனாலும் இந்த கிண்டலும் கேலியுமா பேசுறது இருக்கதானே செய்யும். யாரு அந்த என்னது நம்மளை பத்தி, ஓட்டை, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கில்லியமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிராதீங்க. ஓட்டை தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நம்ம புதுசா அந்த சூட் எல்லாம் போட்டு வரோம்ல, அத பத்தி கூட நிறைய பேரு, ஏன் நாமெல்லாம் கோட் சூட் எல்லாம் போடக்கூடாதா? நீ போடு. அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட் எல்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? ரெண்டே கலர். நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ், அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் மக்கள் நிம்மதியா வாழக்கூடிய அந்த செயலை கண்டிப்பா இந்த விஜய் செஞ்சுதான் காட்டுவான். கண்டிப்பா அதுக்காக தான் எஃபிஷியன்டான போலீஸ் ஆபீசர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறேன்.
எஃபிஷியன்டான அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் டீம் நான் அப்பாயிண்ட் பண்ணி இருக்கிறேன். பெண்கள் பாதுகாப்பான அந்த சிங்க பெண் காவல் படை நெக்ஸ்ட் வீக் அதை இனாகரேட் பண்ண போறோம். தப்பு செஞ்சவங்களுக்கான தண்டனை, அதுக்கான சார்ஜ் ஷீட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப ஸ்பீடா செய்யறதுக்கான அந்த வேலையை செய்ய சொல்லி இருக்கிறோம். கோர்ட்ல கூட தப்பு செஞ்சவங்களுக்கான அந்த கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்கிறதுக்கான அந்த வேலையையும் ரொம்ப சீக்கிரமா செய்ய சொல்லி இருக்கிறோம். அதனால நீங்க என்ன பழி நம்ம மேல போட்டாலும் உண்மையா உறுதியா மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இந்த விஜய் செஞ்சு தான் காட்டுவான். இப்படி எல்லாம் நம்ம சொல்றதுனால இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அவங்க தான் ஆட்சியிலே இல்லையே, அப்புறம் ஏங்க அவங்கள குறை சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. வேர்ல வெந்நிய ஊத்திட்டு போனவங்கள வெளிச்சம் போட்டு காட்டாம பின்ன வேற என்ன சொல்லுவாங்க? இதெல்லாம் மக்கள் கிட்ட நம்ம தெளிவா எடுத்து சொல்லணும் இல்லையா? ஐயோ गाइस அண்ணன் வந்து சாதாரணமாலாம் பேச வரல गाइस, அந்த ஃபுல் ஃபார்ம்ல தான் பேச வந்திருக்காரு. நம்ம ஒரு கருத்தை வந்து காண்டில் எடுத்து வச்சாலும் அந்த ஹியூமர் சென்ஸோட எடுத்து வைக்கிறாரு பாருங்க. நம்ம மக்களுக்காக இவ்வளவு வேலை பாக்குறோம், ஆனா இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தி அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம் கத்தம். அதான் இந்த காரணம். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, பார சக்தி. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கிறோம்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. அண்ணன் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு? அவ்வளவுதான், எதுக்கோ உட்கார்ந்தா இன்ஸ்டாகிராம்ல நீங்களா நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா சார்? இது நியாயமா? மக்கள் இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி நம்மளோட இருக்கும் போது நமக்கு எதுக்கு வேற அரசியல்? எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம், மாத்திருக்கோம். நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். ஆமா, நாம சிங்கிள் மெஜாரிட்டி வாங்கி இருந்தாலும் நம்மள நம்பி முறையா கூட்டணியில கட்சியில ஆதரிக்க வர்றவங்களை அரவணைச்சு தான் இருப்போம். நான் இப்போ மீண்டும் டிக்ளேர் பண்றேன், டிவிகே ஆட்சி எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாருக்குமான ஒரு ஆட்சியா தான் இருக்கும். அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. ஸ்டாலின் சார் மாதிரி ஊசலாட்டம் இருக்கவே இருக்காது. மதச்சார்பற்ற கொள்கையில சமரசமே இல்லை. மாநில உரிமைகள்ல விட்டு கொடுக்கவே மாட்டோம். நதி நீர் உரிமைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். சமூக நீதி, சம நீதிய, சமத்துவ நீதிய ஒரு நாள் விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதனால திருச்சி கிழக்கு தொகுதி மக்களே, தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியும் நம்ம தொகுதி தான். அதுல எந்த கட்சி ஜெயிச்சிருந்தாலும் அது நம்ம தொகுதி தான். பெரம்பூரா இருக்கட்டும், திருச்சி கிழக்கா இருக்கட்டும், எனக்கு 2 கண்கள் மாதிரி. அதுலயும் திருச்சி கிழக்கு என் செல்ல புள்ள மாதிரி. அதனால வரப்போற இடைத்தேர்தல்ல உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தரை, உங்கள ஒருத்தரை தான் வேட்பாளரா நிக்க வைக்க போறோம். நீங்க எப்படி இந்த விஜய்க்கு ஆதரவு கொடுத்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களோ அதே மாதிரி வரப்போற இடைத்தேர்தல்ல உங்களுடைய அந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைப்பீங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை நான் முழுமையா தான் நம்புறேன். இல்ல, இங்க யாரும் நிக்க போறதா கேள்விப்பட்டோமே, நான் யாருன்னு அது இந்த வாட்டி மீண்டும் தோல்வியா? தயவு செஞ்சு வீட்டுல உட்காந்துட்டு ஓய்வு எடுத்துட்டு யார் வந்து எலெக்ஷன்ல வின் பண்றாங்கன்னு பாருங்க. மீண்டும் மீண்டும் வந்து தோத்து உங்க மரியாதை நீங்களே. உங்களுக்காக உழைக்க வந்திருக்கிறேன். உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து செய்வேன்.
ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஒரே நாள் அது நடக்காததான், ஒரு மேஜிக் இல்ல, பட் ஒரு நாள் அதை நான் நடக்க வைப்பேன். இந்த கடைசி லாஸ்ட் 1 மந்தா நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த 200 யூனிட் மின்சாரம், கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். அதுல ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? மக்கள் பணத்தை, டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை, ஊழல் செஞ்ச அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அத செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காக எல்லாம் அரசியலுக்கு வரல. உங்க கூடவே நிக்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். விஜய போய் பார்த்து என்னால முடியாதா? என் கட்சிக்காரங்க வந்திருக்க மாட்டீங்களா? சொல்லுங்க. மாட்டாங்க மாட்டாங்க. எப்படிங்க வந்திருப்பாங்க? காரி தூடு. அமைச்சருக்கு ஓடுறாங்க எல்லாம். அமைச்சர் என்ன ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்தா விஜயே வீடு தேடி துணை முதல்வரை இதான் உண்மை. ஏங்க கம்முன்னு போயிடுங்க. விஜயகாந்த் சார் வைஃப்னு பாக்குறேன், கெட்ட வார்த்தையா வந்துரும். எப்படிங்க எப்படி சொல்ற, மனசுல கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாங்க இந்த அம்மா மனசுல? இவங்க என்ன இப்ப இவங்க பாட்டு ஸ்டாலின் மாதிரி பேசுறீங்க. ஐயோ, எல்லாம் ஆசைப்படுற கட்சி இல்ல தேமுதிக. கொள்கை, அந்த கூட்டணி தர்மம், நாம் எடுத்துக்கொண்ட பாதையில் என்றைக்கும் நாம் உறுதியாக இருப்போம் என்பதற்கான அர்த்தாட்சி இதுதான். இன்னைக்கு வரைக்கும் அப்புறம் ஏங்க அங்க போய் சேர்ந்தீங்க? ஏன் ஷேர் ஹோட்டல்ல ஏறினீங்க? நீங்க உங்க ஆட்சி உங்க கட்சியில நீங்க இருக்க வேண்டியதானே? ஏன் நீங்க அந்த ஷேர் ஹோட்டல்ல போய் ஏறினீங்க? ஏன் அங்க போனீங்க? ஏங்க குரங்கு மாதிரி தாவுனீங்க கடைசி நிமிஷத்துல? ஏன் என்னங்க இது நியாயமா? இது நேரம் விஜயகாந்த் சார்லாம் இருந்திருந்தாங்கன்னா தலை மேலே வச்சு இழுத்துட்டு வந்துருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஒண்ணு கவனிச்சிங்களா மக்களே? நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை, அது சொல்ல வந்து நினைச்சீங்களா? அந்த காமெடி எல்லாம் காமெடி. அடுத்து இந்த ரியாலிட்டியை மறந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது, அது சொல்ல வந்து உள்ளமெல்லாம் இது என்னது அந்த லிரிக்ஸ் எனக்கு தெரியலங்க. ஓடி வருகிறாள் உதயசூரி. ஐயோ, அண்ணன் வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னா ஓ மை காட். இதெல்லாம் வந்து ரீல்ஸோட எப்படி சொல்ற, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் நீங்களாம் வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ணன் கண்ணிலே போய் பட்டிருக்கீங்க பாத்தீங்களா? இது சீரியஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் சட்டசபையில யார் பேசினா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்னு இருந்த கூட்டம்லாம் இப்ப சட்டசபையில என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறாங்க. கவனிச்சீங்களா? ஆமா ஆமா. திமுக ஸ்டைல்ல சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்ப நியூஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல நமக்கு சந்தோஷம் தான், பெருமை தான். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். இதெல்லாம் யாரால நடந்திருக்கின்றது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்ல, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது இன்னும் சொல்லிட்டு இருக்கேன். நான் காஞ்சிபுரத்துல சொன்னதை தான் இங்க நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க. அன்னைக்கு நான் சொன்னப்போ சிரிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ? உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே.
உண்மையிலே நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா? உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம் கத்தம். ஸோ ஆல் தி கைஸ், வீடியோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு